ஆழமான நீரோடையில் தவறி விழுந்த சக வீரர் உயிரை பணயம் வைத்து குதித்து காப்பாற்றிய ராணுவ வீரர் தன் உயிரை நீத்த பரிதாபம். வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களில் பெற்றோருக்கு சென்ற அதிர்ச்சி தகவல். சிக்கிம் மாநிலத்தில் பணியமர்த்தப்பட்ட 23 வயதுடைய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் சஷாங்க் திவாரி கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிக்கிமில் ரோந்து பணியின் போது ஒரு மரப்பாலத்தை கடக்க அக்னிவீர் ஸ்டீபன் சுப்பா முயல்கிறார். அப்போது அவர் காலிடறி கீழே விழுந்து விடுகிறார். வேகமாக அடித்து செல்லப்பட்ட சக வீரரை காப்பாற்றுவதற்காக அதிகாரி சஷாங்க் திவாரி ஓடையில் குதித்து நீந்தி சென்று சக வீரரை காப்பாற்றும் போது உயிரிழந்ததாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டுள்ளனர். நிகழ்வின் போது 3வதாக ஒரு ஊழியரும் உடனிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் முதலில் தண்ணீரில் விழுந்த ஸ்டீபன் சுப்பா என்கிற வீரரை சஷாங்க் திவாரி கடுமையான தடைகளில் இருந்து மீட்டு எடுத்து துணிச்சலாக செயல்பட்டார் என்றும் அதன் பிறகு அதிவேகமாக இழுத்து செல்லப்பட்ட சஷாங்க் திவாரி உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வீர மரணத்தை தழுவியிருக்கும் சஷாங்க் திவாரிக்கு அரசு சார்பில் அயோத்தியில் ஒரு நினைவு சின்னம் கட்டப்படும் என அறிவித்திருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. சஷாங்க் திவாரியின் உடல் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது சொந்த ஊரான ஜம்தாரா காட்டில் முழு அரசு மரியாதையுடன் திவாரியின் உடலுக்கு ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தியிருக்கும் நிலையில் ஏராளமான ஆழ்ந்த இரங்கல்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன.